மிகப்பெரிய பெருமக்களாகிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த விழாவை கண்டு ரசிக்க வந்திருக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வெறும் தலைவர்களை எண்ணிய தலைவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு இதயங்களை எண்ணுகின்ற ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். நடுவர் அவர்களே, ஜனநாயக பேசிய தலைவர்களுக்கு மத்தியிலே மனித நேயம் பேசி வருகின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னார் அவர்தான் நம்முடைய தங்க தளபதி ஐயா அவர்கள். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணைன்னு சொன்னது அப்போ திக்கற்றவர்களுக்கு திமுக தான் துணை என்று சொல்லுகின்ற காலம் விட்டு வருவதே. ஒரு காலகட்டத்துல இந்த பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, வீட்டுல பெண்களுக்கு மரியாதை இருந்துச்சாக்கா கிடையாது. அதிகமா என்ன பார்த்து கேக்குற கிடையாது. நடுவர்களே, எல்லாம் கேட்டுக்கோங்க. வீட்டுல இருக்கிற நம்ம அண்ணனுங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, சோப்பு எங்க இருக்குன்னு தெரியும், பிரஷ் எங்க இருக்குன்னு தெரியும், தலை எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா நம்மளால போய் என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திமிரு. ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவனோட பண்ணிருக்க சோப்பு எடுத்தாரு, பிரஷ் எடுத்தாரு, அதை எடுத்தாரு, இதை எடுத்தாரு அப்படின்னு இந்த மனுஷன் எத்தனை டீ போடுறாங்க. சீரியல்ல கூட இப்படி எழுத மாட்டாமா, என்னமா நீ பொய் இப்படி இல்லாம அள்ளி விடுற. என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அக்காங்கெல்லாம் கோவப்பட்டு காபி கொடுக்க மாட்டாங்க. வேற மனசாட்சி மாறா பேசாதீங்கம்மா. நீங்க என்ன சொல்லாமலே இருக்கிறீங்க. ஒரு 6 மாசத்துக்கு முந்தி நானே என் பையன் பொண்ணு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் சார், உட்காந்துக்கிறோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டான். அவன் அமைதியா இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ஏந்து வாங்கினான்னா. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. என்னையுமா உனக்கு தனியா சொல்லணுமான்னா. நான் என்ன கேக்குறேன், நீங்க டைரக்டா சொல்ல மாட்டீங்களா தவிர இன்டைரக்டா வந்து முடிச்சுப்பீங்க. சொல்லுங்க. அப்படியே கிடையாது. ஆனா இந்த சபையில எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்களை பார்த்து கேட்கிறாங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு பொண்டாட்டியா வாழணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. இல்ல, தூக்கினவங்க எல்லாம் இதுதான் 7வது ஜென்மம்னு முடிவு வச்சாங்க. ஐயா மெதுவா தூக்குறாரு. இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு புருஷனா சொல்ற அப்பாவுல கையை தூக்கணும். பாத்தீங்களா? ஏன் தெரியுமா, இது மாதிரி ஒரு இனிச்சமாக எந்த ஜென்மத்தை நமக்கு கிடைக்க போறான்றதுக்காக. ஆனா நடுவில் பெண்கள் ஏன் தெரியுமா மேட்ச் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இங்க பாருங்க, பச்சை கலர்ல புடவை, பச்சை கலர்ல வரையல், பச்சை கலர்ல கம்மல், பச்சை கலர்ல கிளிப்பு எல்லாம் மேட்சா போடுறாங்க. ஏன் தெரியுமா, கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டும். அதுக்காக நாங்க பச்சை புழு என்டி ராமாராவ் மாதிரி வரும் தேவம் இல்லாம நீ பேசுறீங்க. நான் கேட்கிற புலதான் பேசுறீங்களா, உங்களுக்கு திருமணம் இப்ப நிச்சயதார்த்தம் ஆயிருக்கீங்கய்யா. தப்பிச்சான். ஆனா ஒரு விஷயம் கேளுங்கய்யா, இங்க பாருங்க, பெண்களோட வீட்டுக்காரோட போட்டோவை யாரெல்லாம் மறுபசல வச்சிருக்கீங்க கையை தூக்குங்க. அங்க ஒரு அக்கா சொல்லுது, அவனை வீட்டுல வச்சிருக்கிறது பெருசு, மணி பர்சுல வேற வைக்கணும். ஏன் தெரியுமா நகரவர்களே கையை தூக்கி இருக்காங்க. எல்லார் கையிலும் 2 போட்டோ மணி பர்சல பெண்கள் அவருடைய கணவரோட போட்டோ வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா, அப்பதான் மகளிர் உதவி குழுல லோன் தருவான். உண்மையா இல்லைங்களாங்க? யோசித்து பாருங்க. பணம் போய் பெண்கள் போய் ஆண்கள் கிட்ட பணம் வேணும், செலவுக்கு வேணும் என்று இந்த காலம் மாறி நீ ஏதாச்சும் பணமுடமான சொல்லிட்டு ஆண்கள் பெண்களிடம் வந்து பேசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்தவர் யாருக்கு சொன்னா அவர்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். யோசித்து பாருங்க. ஒரு விஷயம் தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ஒய் போட்டவன் டாலரா போட்டோம்னாமா. ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் கேட்ட ரகசியம் என்னடா, காத்து கருப்பு எதுவும் அண்டாத. ஆமா உண்மை. எங்க ஐயா கூட வருஷம் பொங்கலுக்கு அந்த டாலர் செய்யற போடுவாங்க. ஐயா ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. இன்னைக்கு எல்லாரும் நீங்க ஃப்ரீ பஸ்ல போயிருக்கீங்களா?
இல்லையம்மா. ரவிக்குமார் சார் நீங்க போயிருக்கீங்களா? யாரு கூப்பிடுறாங்க? யார் கூப்பிடுறாங்க? ஏத்த மாட்டாங்க. முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க. நாம எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒரு ஆளா பஸ்ல ஏறணும்னு வச்சுக்கோங்களா, என்ன சொல்லுவாங்க? கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்க மாட்டியாமானே, நம்ம போய் என்ன சொல்லுவோம்? சார் டிக்கெட் செக்கர் வந்துருவாரு சார், நான் அங்க இறங்கணும், சைதாப்பேட்ல இறங்கணும், மவுண்ட் ரோட்ல இறங்கணும், நம்ம போய் காட்டணும் கண்டக்டர் கிட்ட. இப்ப அவரு வந்து அந்த அம்மாட்ட கேக்குறாரு, அம்மா நீ அங்கம்மா போனோம். நடுவர் அவர்களே, பெண்களுக்கு இந்த உலகத்திலே மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடியல் பயணத்தின் மூலம் பெண்களுக்கான கனிவை கொடுத்தே எங்களுடைய முதலமைச்சர். நடுவர் அவர்களே யோசித்து பாருங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, இங்க இருக்கிற எல்லா அம்மாக்களையும் சென்று கேட்டு பாருங்கள், உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று சொன்னால் எனக்கு என் பிள்ளையத்தான் பிடிக்கும் என்று சொல்லுவார்கள். இங்க இருக்கிற எல்லா அப்பாக்களையும் சென்று கேட்டு பாருங்கள், உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று சொன்னால் என் தாயின் மறுவரையுமாக தங்க கொலுசு போட்டுக் கொண்டு வளம் வருகின்ற என் மகளை தான் பிடிக்கும் என்று சொல்லுவார்கள். நடுவர்களே, ஏன் தெரியுமா? இறைவனிடம் வரம் வேண்டி வந்து பிறந்தால் அது ஆண் குழந்தை, அந்த இறைவனே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தை. நடுவர்களே, அதனாலதான் ரொம்ப சோதிக்குது. நடுவர்களே, ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு படத்துல, அசுரன் படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும், என்ன தெரியுங்களா? ஏ சிதம்பரம், நீ காடு வச்சிருந்த எவனாச்சும் உன்னை களவாடிட்டு போயிடுவாண்டா, நீ பணம் வச்சிருந்த எவனாச்சும் பிடிக்கிட்டு போயிடுவாண்டா, படிப்பு மட்டும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா அதை எவனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எதுங்க? நான் வரப்போனா ஏற்க பாட்டி சொன்ன பின்னாடி வந்திருக்கேன், இந்த பக்கம் 4 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கு கிடையாதுங்க. இந்த உலகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு எது என்று சொல்லி தமிழக மக்களுடைய அந்த அற்புதமான பிள்ளைகளுக்கு கல்விதான் பாதுகாப்பு என்று சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சருங்க. நான் உண்மையிலே நடந்த விஷயம் சொல்ற மேடைக்காக நான் போய் சொல்லலைங்க. எல்லாரும் புதுமை பெண் திட்டத்தை பத்தி பேசினாங்க. ஆனால் அந்த புதுமை பெண் திட்டத்தை கையெழுத்து போட்டு அந்த புதுமை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முதல்வர் பதவியிலே நான் இருக்கேங்க. திருத்தணியில நான் போய் சொல்லல, திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்ல அந்த டவுன் திரும்புறப்ப ஒரு 4 பேர் செருப்பு தைக்கிற தொழிலாளி இருப்பாங்க. அதுல ஒருத்தர் காத்தவராயன் பேரு, அவரு எங்களுடைய கல்லூரிக்கு வந்தாருங்க. வந்து அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்துச்சு. எந்த பள்ளியில தெரியுமா? அரசு பள்ளியில. வந்து சொன்னாரு, அம்மா என் பொண்ணு நல்லா படிச்சிருக்குமா, ஆனா இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கான வசதி எனக்கு இல்ல, நான் செருப்பு தைக்கிற தொழிலாளின்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு இந்த திட்டத்தை பத்தி உண்மையிலே தெரியல. அப்ப நான் சொன்னேன், ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நம்முடைய முதல்வர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு, அதுலயே நீங்க படிக்க வச்சுட்டு போயிடலாம்னு சொன்னேன். அந்த திட்டம் எப்படி தெரியுமா? காசு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க, ஒரு பாஸ்புக். ஐயாக்கெல்லாம் தெரியும், நீ காசு போடவும் முடியாது, வேற ஒருத்தர் வந்து காசு எடுக்கவும் முடியாது. நடுவர்களே யோசித்து பாருங்க, அந்த 1000 ரூபாயை மாசம் அந்த பிள்ளை எடுக்க வைத்து படிப்புக்காக செலவு செய்கிறது என்று சொல்றான்னு சொன்னா, அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் கனிவு தாங்க இந்த உலகத்துல பேசும். ஆன்மீகம் பெண்களை தெய்வமாக்கியது, முதலாளித்துவம் பெண்களை அடிமையாக்கியது, நம்முடைய திராவிட மாடல் தான் பெண்களை பறவையாக்கி அழகு பார்த்தது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு நான் பெருமை இல்லைங்களாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல ஒரு விஷயம் இருக்குங்க, அதுல தமிழ் வழியில IAS IPS எழுதுனா, பிரிலிம்ஸ் எழுதுறேன்னு சொன்னா, அதாவது முதல் கட்ட தேர்வு எழுதுறேன்னு சொன்னா 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவருங்க. பிரிலிம்ஸ்ல நீ பாஸ் பண்ணிட்டியா, நீ மெயின் எழுத போறியா, உனக்கு 50,000 ரூபாய் நான் ஸ்டைபனா தரேன்னு சொல்றாருன்னு சொன்னா, இதை விட கனிவு என்ன இருக்கு நடுவர்களே? யோசித்து பாருங்க. அதை விட ஒரு விஷயம் இருக்குங்க, நம்ம நாட்டுல படிச்சுட்டு அயல் நாட்டுக்கு போய் நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதுல டாக்டர் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுல 4 கோடி ரூபாய் இருந்துச்சு. ஒருத்தரும் அதை பயன்படுத்தலங்க, ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் வந்த பிறகு 60 கோடி ரூபாயை அந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிறார். அதில் 177 குழந்தை அயலக நாடுகளுக்கு சென்று இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கும் சொன்னார். இதை விட
கனிவு யாருக்கு வரும் நடுவர்களே? நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. இந்த உலகத்திலேயே யார் சார் உயர்ந்தவன்? யார் உயர்ந்தவன்? சாமி சிலைகளை கழுவுவதை விட எவன் ஒருவன் சாக்கடையை சுத்தம் செய்கிறானோ அவன் தாண்டா இந்த நாட்டுல உயர்ந்தவன். இடுப்பிலே கட்டுகிற துண்டை தூக்கி தோளிலே போட வைத்த ஒரு கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நடுவர்களே. கடவுளின் காலடியிலே தப்பு துணியா இருப்பதை காட்டிலும் ஏழைகளின் கண்ணீரை துடைக்கின்ற கைக்குட்டையா இருப்பதுதான் எனக்கு பொறுமை என்று உறக்க சொல்லிய ஒரு தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா இல்லைங்களாங்க. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கிறவங்க எல்லாம் வறுமையில தான் படிக்கிறாங்க என்பதை உடைத்து அரசு பள்ளி என்பது வறுமையினுடைய அடையாளம் அல்ல, தமிழ்நாட்டினுடைய பெருமையின் அடையாளம் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர்கள் நம்முடைய அற்புதமான திராவிட மாடல் நாயகர் நடுவர் அவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம். எல்லா தமிழர்களுடைய வாழ்த்தும் மக்களுடைய வாழ்த்தும் அவர்களுக்கு நிறைவாக போய் சேரும். யார் வந்தாலும் நிக்கட்டா, யார் நின்னாலும் நிக்கட்டும். நம்ம தளபதி தங்க தளபதி முதல்வர் ஐயா வந்தாதான் தமிழ்நாடு களை கட்டும் என்பதை சொல்லி சூரியன் காட்டு நம்ம அற்புதமான முதல்வர் தான் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு ஸ்மார்ட் நடுவர்களே. அதை தமிழக மக்கள் நிறைவாகவே உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. 26 எலெக்ஷனுக்கே உங்களை கூட்டும் போலாம் போல இருக்கு. ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. என்னதான் சீனியர் பேசினாலும் ஒரு ஜூனியர் பேசணும் இல்லை.